வெல்கம் டு மை சேனல். சம்மர் 7 டே வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 4 அன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காலையில் எழுந்த உடனே வாய் கொப்பளிச்சுட்டு ஒரு டம்ளர் சூடான சுடு தண்ணி நல்லா சிப் பண்ணி பொறுமையாக குடிங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணுங்கள். இந்த 2 விஷயத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த மார்னிங் ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணீர் 1 டம்ளர் ஆனதுக்கப்புறமா அதை வடிகட்டி குடிக்கிற சூட்டில் மார்னிங் ட்ரிங்காக 1 டம்ளர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நுங்கு இல்லைன்னா இளநீர் ஸ்மூதி எடுத்துக்க போகிறீங்க. இந்த சம்மர் டைமில் இந்த 2 பொருட்களும் உங்களுக்கு எல்லா இடங்கள்லையுமே ஈஸியாக கிடைக்கும். சப்போஸ் ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கலாம், நீங்கள் மாற்றி எடுத்துப்பீங்கன்றதுக்காக தான் இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நுங்காக இருந்தால் எப்படி செய்யணும், இளநீராக இருந்தால் எப்படி செய்யணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். முதல்ல இளநீர் வந்து பார்த்திங்கன்னா கடைக்காரங்க கிட்டேருந்து நீங்கள் வாங்கும் பொழுதே வழுக்கை உள்ள இளநீராக 2 இளநீர் வாங்கிக்கோங்க. அங்கேயே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அந்த இளநீரோட அந்த வழுக்கையும் சேர்த்து கொடுப்பாங்க. அதை வீட்டுக்கு கொண்டு வந்து முதல்ல வழுக்கையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் இருக்க மாதிரி பனக்கற்கண்டு அதோடு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. அது பார்க்கும்பொழுது நல்லா க்ரீமியாக உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி வரும். அதுக்கப்புறமா இளநீர் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விட்டு ஃபுல்லாக நல்லா கிரைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது 1 டம்ளர் வந்தாலும் சரி இல்லை 2 டம்ளர் வந்தாலும் சரி காலையில் உங்களோட ஸ்மூதியாக எடுத்துக்கோங்க. அது கூட ஊற வச்ச சீயா விதைகளும் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அவசரமாக குடிக்காமல் பொறுமையாக நல்லா சிப் பண்ணி குடிங்க. இதுவே நீங்கள் நுங்கு வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 3 நுங்கு அதோட தோலை எடுத்துட்டு அந்த நுங்கு சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பனக்கற்கண்டையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விட்டு அரைச்சி அதுவும் ஒரு டம்ளர் இல்லை 1 டம்ளர் இல்லை 2 டம்ளராக வந்தால் கூட பரவாயில்ல. அது கூட கொஞ்சம் சீயா விதைகளை சேர்த்து காலையில் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. நுங்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, இளநீர் கிடைச்சாலும் பரவாயில்ல, அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் ஒரு ஸ்மூத்தியாக எடுத்துக்கோங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஸ்மூதி நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வயிறு ஃபில்லிங் ஆகிடும். அடுத்து ஒரு பசி அப்படின்றது மதியமே உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எடுக்கும். நடுவில் உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணீரோ மோரோ நீங்கள் அப்பப்போ கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. தண்ணீர் குடிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரே டைமில் 1 லிட்டர் தண்ணி 1/2 லிட்டர் தண்ணி அப்படி குடிக்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு டம்ளர் அப்படின்றது ஒரு 200 ml வரும். அந்த 200 ml தண்ணியும் நீங்கள் சிப் பண்ணி குடிக்கிற மாதிரி பாருங்கள். அது மோராக இருந்தாலும் சரி பானகமாக இருந்தாலும் தாகம் எடுத்தால் இது மாதிரி தான் நீங்கள் தண்ணீரை குடிக்கணும். மதியம் லஞ்சுக்கு இன்றைக்கி நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவியில் வேக வச்ச வடை, கிழங்கு வடை. இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிழங்கு வடைக்கு நீங்கள் மரவள்ளி கிழங்கும் உபயோகப்படுத்திக்கலாம், சக்கரவள்ளி கிழங்கும் உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு கிழங்கு எடுத்துகிட்டு அதோட தோலெல்லாம் எடுத்துட்டு அதை தேங்காய் திருவல்ல முதல்ல நல்லா திருவிடுங்க. திருவுனதுக்கு அப்புறமா அந்த திருவுன அந்த கிழங்கை நல்ல தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டீங்க அப்படின்னா அந்த கிழங்குல இருக்கக்கூடிய அந்த மாவுச்சத்து அப்படின்றது தண்ணியில் கலந்துடும். நம்ம வெறும் அந்த கிழங்கு மட்டும் திருவலாக கிடைக்கும். அதை நல்லா பிழிஞ்சு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 கப் இருக்க மாதிரி ரவை, ஒரு 1/2 கப் இருக்க மாதிரி தயிர், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. அதுக்கப்புறமா பொடியாக நறுக்குன வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்து நல்லா பிணைஞ்சிருங்க. பிணைஞ்சதுக்கப்புறமா நம்ம எப்படி நம்ம மெதுவடை தட்டுவோமோ அதே மாதிரி மெதுவடை மாதிரி தட்டி நடுவில் ஓட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இட்லி கட்டுறால ஒரு காட்டன் கட்ரிஃபை போட்டுட்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த வடைகள், அந்த வடைகளை நல்லா ஆவி கட்டி எடுத்துக்கோங்க. இந்த வடை செய்ய சொன்னதில் நான் உப்பு சேர்க்க சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்த மிக்ஸில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நீங்கள் அதுக்கப்புறமா வடை தட்டி ஆவி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த வடைகளை அப்படியே நீங்கள் சூடாகவே சாப்பிட்லாம். ஆனால் ஒரு சிலருக்கு இப்படி சாப்பிட பிடிக்கல அப்படின்னா அந்த வடைகளுக்கு மேலே கொஞ்சம் உப்பு காரம் சேர்த்து மாதிரி நீங்கள் ஒரு 4 வடை மதியம் உங்களோட லஞ்சுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கிழங்கு வடை ஆவியில் வேக வச்சு எடுத்தது உங்களோட வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஒரு சிலருக்கு ஃபேட்டு கரையாமல் உடம்புல அப்படியே தங்கியிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபேட்டெல்லாம் இது மாதிரி உணவுகளாக நீங்கள் எடுத்துக்கும்போது ஈஸியாக கரைஞ்சி வெளியே வரதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஈவினிங்க்கு எப்பவுமே நான் வந்து சூப் எடுத்துக்க சொல்வேன். இன்றைக்கி ஈவினிங்க்கு முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கோங்க. உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. இந்த முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கப் இருக்க மாதிரி துவரம்பருப்பு குக்கரில் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு சின்னதாக பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி முருங்கைக்கீரையை நல்லா அலசி அதோடு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டி, ஏன்னா அந்த முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய காம்புகள்லாம் இருக்கும், அதனால் அதை நல்லா வடிகட்டி தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு
கடுகு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியட்டும் அப்படின்ட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த முருங்கைக்கீரை சாறு இருக்குது பார்த்தீங்களா, அதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து இந்த முருங்கைக்கீரை சூப்பை நீங்கள் ஈவினிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நைட்டு டின்னர் ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை சூப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நைட்டு டின்னர் அப்படின்றத ஸ்கிப் பண்ண போகிறோம். ஆனால் உங்களில் யாராவது ஒரு சிலர் டேப்லெட் எடுத்துக்கிறவங்க நைட் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ், அதில் வாழைப்பழத்தை மட்டும் தவிர்த்துருங்க. தர்பூசணி கூட எடுத்துக்கலாம். தர்பூசணி, திராட்சை, ஆரஞ்சு, ஆப்பிள், கொய்யா, இது மாதிரி எந்த ஒரு பழமாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக டேப்லெட் போட்டுக்கோங்க. படுக்கிறதுக்கு முன்ன நைட் ட்ரிங்காக நீங்கள் எடுத்துக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் தனியா விதைகள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நல்லா அதை இடித்து, முழு விதைகளாக போடாமல் அதை அரைகுறையாக இடித்து அதோடு சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி அதில் 1 ஸ்பூன் இருக்க மாதிரி பனக்கற்கண்டு சேர்த்து நீங்கள் நைட்டு குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட நீர் வெளியே வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னே இந்த நைட் ட்ரிங்கை எடுத்துக்கோங்க. உங்களோட தூக்கம் அப்படின்றது 10லேருந்து 10:30 மணி வரைக்குள்ளே நீங்கள் தூங்குறதுக்கு கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. ஏன்னா உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது நீங்கள் என்ன தான் ப்ராப்பராக உங்களோட உணவை கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்களோட தூக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் 10லேருந்து 10:30 மணிக்குள்ளே தூங்குங்க நான் சொல்லிடுவேன். ஆனால் உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ட்ரை பண்ணுங்கள். 10லேருந்து 10:30 மணிக்குள்ளே தூங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. டே 4 அன்னைக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த உணவு சாட்டில் உங்களுக்கு எந்த உணவு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.